கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்ப்போம். முடியாத சூழ்நிலை இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. பார்க்கவே புரியுது எங்களுக்கு. ரமேஷ் இங்க பாரா ரமேஷ் பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுதா? கோபி நீங்க வந்து ஒரு பதட்டத்துல மரியாதை கொடுக்க மறந்துட்டீங்க கோபி. உசிரே போக கூடாது உயிரை கொடுக்கும். உனக்கு மரியாதை பெரிய முக்கியமாடா. இங்க பாரா தெரியுதா உங்களுக்கு சுத்திட்டு வருது பாருங்க. டோர்னாடோ ஹரிகேன் அதுதாங்க புயல். அதுதான் இருக்கு பாருங்க. இதுக்கு மேல பக்கத்துல கோபி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போங்களே. இன்னும் போவா? ஆமா போங்க நெருங்கி போவா. இன்னும் நெருங்கி போங்க. போனா நான் போயிடுவேனே. அப்ப வந்து குட்டி யார் பாக்குறது? போனா போய் நல்லா கோபி ப்ரோ என்னடா என்ன ஓவரா இருக்கு என்ன கோபி அப்படியே நீங்க அந்த புயல் வந்து சேஸ் பண்ணி நீங்க வந்து அதை டிராவல் பண்ணிட்டே இருங்க. சேஸ் பண்ணி போவா. ஆமா கார்ல அப்படியே வைப்பர் போட்டு போங்க. அப்படியே கார்ல வைப்பர் போட்டு போங்க. சேஸ் பண்ணி போணுமா? என்ன கள்ளக்காலத்துல பண்ணிட்டு சேஸ்லாம் பண்ண சொல்றீங்க? அது பாட்டுக்கு ஒரு ஓரத்துல போட்டுமே. இப்ப இது வீட்ல உட்கார்ந்து டிவில பார்த்து என்ன செய்திகள் நன்றி கோபி. செய்திகள் நன்றிலாம் சொல்லாத. இப்ப என்ன ஏன் புயல் முடிஞ்ச உடனே அது என்ன சேதம் நீங்க பார்க்க மாட்டாங்க. அப்படியே 12 மணிக்கு வண்டியில சேஸ் பண்ணி கள்ளக்காலத்துல பண்ணிட்டு லாரியில. லட்சுமி நரசிம்மனுடன் கோபி மோட்டர் பம்புவாங்க. இந்த மோட்டர் எந்த மோட்டர்? நான் ஒழுகுதா மோட்டரா? அருவி தம்பி குற்றால அருவியா? என்ன கேக்குறான் ப்ரோ? ஒழுகுதான்னு கேக்குறான். நீ என்ன கேட்ட? உன தண்ணி வேஸ்டா போகுதுடா. குளிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. குளிக்கிறதுக்கு குளிச்சு அமைச்சிரணும்ல. மோட்டர் கிடையாது தம்பி. அது மோட்டர் கிடையாது. மோட்டர் கிடையாது. அப்பனா பம்பு செட்டா? மழை பெஞ்சு வருது. பம்பு செட்டா? இல்ல பம்பு செட் கிடையாது. என்ன பம்பு செட்டா? என்னையா மோட்டர் உடையல. பைப் உடைஞ்சிரும். பைப் உடையாது தம்பி. பாவையா அவரு? புரியல. அருவி தம்பி அது பாரு. அருவியா? குற்றால அருவி. பாத்தியானே எவ்வளவு டீசென்ட்டா நடந்துக்கிறாரு. தண்ணி போய் நம்ம வீட்டுக்கு அப்படி தண்ணி வருது. மோட்டர் போட்டோம்னா பைப் மூலமா வருது. ஆமா. இங்க எந்த மோட்டர் போட்டுருக்காங்க? மோட்டர்லாம் இருக்காது. அப்பனா பம்பு செட் இருக்குமா? அடி பம்பா? காட்டோட காடு இருக்கு தெரியுமா? காடு இருக்கு. காட்டுக்குள்ள பம்பு செட் இருக்கும். பம்பு செட் இருக்காது. அது காட்டோட அருவி மாதிரி வரும். ஓ காடு அதுல இருந்து அருவி மாதிரி மோட்டர் அமத மாட்டாங்களா? சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஐயோ மழை இல்லனா தண்ணி இருக்காது. முடியல ப்ரோ. பாவையா அவரு? அவரை வச்சு செய்யறாரியா? முடியலையா? ஒரு வழியா பிளான் பண்ணாம ட்ரிப் போறோம். அடுத்த வீடியோ பாப்பையா? எங்க போறோம்னு பாக்க சொன்னேன் பாத்தியா? ட்ரிப் பிளான். டேய் அதான் பாப்பா எப்படி இருக்குன்னு. டேய் கேரளா வந்துட்டோம். கேரளால எங்க போறோம்னு பாத்தியா? அது நீங்க சொல்லவே இல்லையா? சரி வா லோக்கல்ல யாரு என்ன கேட்டாங்கன்னா சுத்தி பார்க்கலாம். டேய் 10 ரூபாய்க்கு ரூம் புக் பண்ணிட்டு வெளிய போய் சுத்தி பார்க்கலாம்ன்றடா. முடியல ப்ரோ. சரியான ஃபன்னா இருக்கு ப்ரோ. நைட் டிராவல் பண்ணிக்கிறோம். உடம்புல ஒரே டயர்டா இருக்கு. இனி ஒரு நாள் இங்க ரெஸ்ட் எடுத்துறோம்டா. அப்புறம் எதுக்கியா கோவம் வந்தீங்க? மச்சான் வரும்போது பஸ்ல எப்படி வேடிக்கை பார்த்து வந்தான் அது மாதிரி போகும்போது வேடிக்கை பார்த்துனே போயிடலாம். நான் வரும்போது வயநாடுக்கா வந்தான் போகும்போது மூணாருக்கா போயிடலாம். அப்படியே கேரளா சுத்தி வந்த மாதிரி. இதுக்கு எதுக்கியா வந்தீங்க? ஏசி ஃபேன் டிவி லைட் ஹீட்டர் எல்லாத்தையும் போட்டு கீழே பண்றா. நேரா ஊத்துறோம் சும்மா ஆறு ஊத்து. முடியல ப்ரோ. ஃபன்னு ப்ரோ. நல்லா பண்றாங்க ப்ரோ. வங்கக்கடலில் உருவாகி ஒன்றரை வரப்போகுது. காற்றழுத்த தாழ்வு நிலைடா நானு. தாழ்வு நிலை தானே. ஓரமா நின்னுட்டு போறோம். என்ன பண்ணா அது? எவ்வளவு பெரிய தாழ்நிலை கனமழை வரும். எல்லாம் நாங்க பெப்பரா தான் போயிட்டு இருக்கோம். போ எங்க போயிட்டு இருக்க நீ? இவ்வளவு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வேலைக்கு அட மழை பெய்யுது. Dress நனைஞ்சு போனா என்ன பண்ணுவ? உள்ள செட் வச்சிருக்கேன் நானு. அட பாவிடா போய் மாத்திப்பேன் நானு. 5 வருஷத்துல ட்ரெயின் ஆயிட்டீங்களாடா? யார் நீ? வங்கக்கடலில் உருவாகி 5 வருஷத்துல எல்லாம் ட்ரெயின் ஆயிட்டாங்க. சென்னைக்கு பக்கத்துல இருக்க குருமாம்பட்டி வாங்க. அட ஆமாங்க நம்ம சென்னைக்கு பார்த்தியா? எல்லாம் கோபி சுதார் வீடியோவா வருது. உள்ள குதிக்க போறோம். நாங்க என்ன குதிக்க போறியா? உள்ள சரியான ஆழமா இருக்கியா? ஏய் ஸ்பீடு பயங்கரமா போயிட்டியா தண்ணி? இது வேறடா. யோ சுதாகர் இது பாலாறு. பாத்தியா எங்க இருக்காயின்னு? சுதாகர் மாதிரி வராது ப்ரோ. அங்க போகலடா. சுதாகர் இல்லனா கோபி இல்ல, கோபி இல்லனா சுதாகர் இல்ல ப்ரோ. வராத போயிருங்கறான்டா. இல்லங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் போடா. அடுத்து போடா. என்ஜாய் பண்ணுவாங்க. சோ இப்போ வந்து திருப்பி இந்த வாரத்துல ரைட் ஆரம்பிக்க போறோம். நான் தான் லீட், யுவர் ஸ்வீப், யுவர் கமாண்டர். லீட் ஸ்பீட் கமாண்டர் என்னையா அது? அளவுக்கு பில்டப் கொடுக்க மாட்டாங்கடா. இவன் பாருடா பெரிய ஏதோ எஸ்பிஜி கமாண்டர் மாதிரி பாய்ஸ் நான் தொடர்ந்து 6 வருஷமா ரைட் போயிட்டு இருக்கேன். என்னைய பாராட்டி ஒரு பதக்கத்தை கமாண்டர் கையில வாங்கி என்ன குத்துங்க. பைக் ரைடு போனதுக்கெல்லாம் பாராட்டி பதக்க வரணுமாயா? 44 RRல போய் தீவிரவாதிகளை சுட போறாங்க. பண்ணாடா. கருப்பட்டி காபி கடையில போய் கருப்பட்டி காபி குடிக்க போறோம். அதுக்கு ரைடிங் ஜாக்கெட் போட்டதே தப்பு. மன்னிச்சிருடா. இங்க பாருடா. ஏதோ
மெட்ரோ ஸ்டேஷன் அடியில ஒரு ஐயா 150 ரூபாய்க்கு வாங்கி வித்துட்டு இருந்தாரா. அவர்கிட்ட இருந்து திருடிட்டு வந்து இந்த ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு வந்து இவன் ரைடருங்கிறான். இவனை கூட விட்டுல இப்ப பாடுறா. சிமெண்ட் கம்பெனிக்காரரு அங்க வேலை பார்த்த கொத்தனாருக்கெல்லாம் கொடுத்தாரா. சிமெண்ட் கம்பெனிக்காரரா? சொல்லிக்கு தெரியல. சரியா பண்ணியா? மாமா உள்ள குடிச்சிட்டு இருக்காரு. அந்த அட்ரஸ் எழுதி கொடுத்து போயிருக்கா. தமிழ் ரீட் பண்ணுவீங்களா? எனக்கு தமிழ் ரீட் பண்ண தெரியாது, இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். இதுல என்ன எழுதி கொண்டு பாத்து சொல்லுங்க. குற்றால பாறைக்கு நடுவுல கூட்ட நெரிசலுக்கு நடுவுல நனையாம குளிச்சிட்டு இருக்காரா. நனையாம குளிச்சிட்டு இருக்காராமோ? என்ன அதுல எப்படியா நனையாம குளிக்க முடியும்? உள்ள குறைங்கி எனக்கு புரியலப்பா ஒண்ணும். சரி சரி சொல்லுங்க. 6 அடி நீளமுள்ள வாழை என்ன 6 அடி என்ன வாழை என்னது வாழை? 6 அடி நீளம்ல வாழை கொண்டிருக்கு. 6 அடி நீளம்ல வாழை கொண்டிருக்கு. அப்படியா? 6 அடி நீளம் என்னையா சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. ஏன்னா ஆண் குழந்தை ஆண் குரங்கு வயிற்றுல எப்படி 3 மாத குழந்தை இருக்கும்? ஆண் குழந்தை வயிற்றுல 3 மாத குழந்தையா? குரங்கு வயிற்றுல 3 மாத குழந்தை இருக்குமோ? அச்சோ முடியல ப்ரோ. ஏதோ எழுதி வச்சிருக்கேன். என்ன எழுதி வச்சிருக்காங்க? போன் அடிச்சா சுவிட்ச் ஆஃப்னு வரும். டிஸ்பிளே சரியா சுவிட்ச் கடையில கொடுத்துக்கலாம். டிஸ்பிளே சரி பண்ண எதுக்கே சுவிட்ச் கடையில கொடுக்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க. 2வது போன் நம்பரு சொல்லுங்க சொல்லுங்க. சுவிட்ச் கடையில மாத்த முடியானே. சொல்லுங்க. 2வது போன் நம்பரு 63. இந்த நம்பருக்கு போன் பண்ணா நெட்வொர்க் கவரேஜ். என்னென்ன இது? இந்த நம்பர் போன் அடிச்சா டவர் கிடைக்காது. நெட்வொர்க் கவரேஜ். அப்புறம் எதுக்கு ஏன் போன் நம்பர் கொடுத்தீங்க? ப்ரோ ஒரே ஒரு சின்ன ஹெல்ப். ஓ கம்மாயில மையம் கொண்டிருக்கும் கடல் தான் அது. இல்ல பாண்டிச்சேரி விழுப்புரத்தை நோக்கி புயல் இருக்கிறது. ஏன் விழுப்புரத்தை நோக்கி போகுது? அங்க பாட்டி வீட்டுக்கு சம் சாப்பிட்டு போங்க. தேவை அவனுக்கு இதெல்லாம் சும்மா அறியா நேரத்துக்கு கடலில் இருக்கும் மேகங்களை அது ப்ரோ கொண்டே இருக்கிறது. புயலானது திருச்சியில் சூறாவளி காற்று. இலங்கையில் இருந்து மேல் நோக்கி தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அங்க இருந்து மேகம் கொண்டிருக்கிறது. புயல்னா கடல்ல தான் சார் மையம் கொண்டு இருக்கும். என்னன்னா ஆர்எஸ் மங்கல கம்மாயில மையம் கொண்டு இருக்கும். கடல் தான் அது. வீடியோ வேண்டாம். எவ்வளவு நான் என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தெரியாது தெரியாது. முடியல ப்ரோ. போஸ்ட் கிட்னாப்பிங். அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போ 2 லட்ச ரூபா சொல்றேன். இல்ல நீ இப்போ டெட் பாடியா தான் போவேன். கால் பண்ற. அழைப்புகளை மேற்கொள்வதற்கு உங்களிடம் சரியான ரீசார்ஜ் சிஸ்டம் இல்லை. ப்ரோ ரொம்ப சங்கடம் ப்ரோ. அவனே பரிதாபமா போயிட்டு இருந்தவனை பிடிச்சி इस नंबर पर इनकमिंग कॉल ரீசார்ஜ் காசும் போச்சு இப்போ ப்ரோ. போதும் ப்ரோ.